Good morning students. Now we are going to Biozoology class 7th chapter Body Fluid and Circulation. Previous class we are discussed about cardiac cycle. Now this class we are discussed about electrocardiogram ECG. பாடம் 7 உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் இதய இயக்க சுழற்சி என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் எலக்ட்ரோகார்டியோகிராம் ECG என்பதை பார்ப்போம். What is meant by electrocardiogram? An electrocardiogram ECG record the electrical activities of the heart over a period of time. அதாவது எலக்ட்ரோகார்டியோகிராம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதயத்தில் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்யும் கருவியாகும். இது எலக்ட்ரோகார்டியோகிராம் எனப்படுகிறது. The using electrodes the placed on the skin, arms, legs and chest. இந்த கருவியை தோல், கைகள், கால்கள் மற்றும் மார்பு பகுதியில் மின்முனைகளை பயன்படுத்தி மின்திறன் பதிவு செய்யப்படுகிறது. It records the change the electrical potential occurs the heart during the one cardiac cycle. அதாவது ஒரு இதய சுழற்சியில் இதயத்தின் மின்திறன் ஏற்படும் மாற்றங்களை இக்கருவி பதிவு செய்கிறது. ஒரு இதய சுழற்சியில் இதயத்தின் மின்திறனில் ஏற்படும் மாற்றங்களை இக்கருவி பதிவு செய்கிறது. What is the importance of the electrocardiogram? The electrocardiogram, it records the change in the electrical potential across the heart during one cardiac cycle. It records the change in the electrical potential across the heart during one cardiac cycle. This is the importance of the electrocardiogram. 2 mark question. அதாவது எலக்ட்ரோகார்டியோகிராமினுடைய முக்கியத்துவம் ஒரு இதய சுழற்சியில் இதயத்தின் மின்திறனில் ஏற்படும் மாற்றங்களை இக்கருவி பதிவு செய்கிறது. The special flap of muscles which initiate the heartbeat is called as the sinoatrial node or SCA node in the right atrium. அது சைனோ ஆரிகுலார் முடிச்சு அல்லது SCA முடிச்சு என்றால் என்ன? அதாவது இதய சுழற்சியின் போது இதய துடிப்பை துவங்குவது வலது ஆரிக்குள் உள்ள சிறப்பு தசை மடிப்புகளால் ஆன சைனோ ஆரிகுலார் கணு ஆகும் அல்லது சைனோ ஆரிகுலார் முடிச்சு எனப்படுகிறது. This is the important for the 2 mark question. It spreads as a waves of contraction in the heart. இந்த இயக்கம் அலையாக இதயத்தில் பரவுகிறது. The waves of the ECG are due to the depolarization and not due to the contraction of the heart. அதாவது ECGயில் காணப்படும் அலைகள் இதயம் சுருங்குவதால் ஏற்படுவது அல்ல. The waves of the ECG are due to depolarization and not due to contraction of the heart. அதாவது ECGயில் காணப்படும் அலைகள் இதயம் சுருங்குவதால் ஏற்படுவது அல்ல, இது முனைப்பியக்க நீக்கத்தால் ஏற்படுவது ஆகும். This waves of the depolarization occurs before the beginning of the contraction of the cardiac muscles. இதய தசை சுருக்கம் துவங்கும் முன்பே முன்முனைப்பியக்க நீக்கம் அலை தோன்றுகிறது. A normal ECG shows the 3 waves. அதாவது ஒரு சாதாரண ECG அலையில் 3 அலைகள் காணப்படுகிறது. The designate the first the P wave, முதலில் P அலை. Then second one is the QRS complex, இரண்டாவது QRS கூட்டமைப்பு. Then and third one is the and T wave, மூன்றாவதாக T அலை என குறிப்பிடப்படுகிறது.
The stages of the ECG graph shown the figure. எனவே ECG கட்ட வரைபடம் கொடுக்கப்பட்டுள்ளது. The first one is the P wave. First one is the P wave. Atrial depolarization. P அலை அது ஆரிக்குலார் முன்முனைப்பியக்க நீக்கம். டீபோலரைசேஷன்னா மின்முனைப்பியக்க நீக்கம். It is a small upward wave and indicates the depolarization of the atria. Indicates the depolarization of the atria. இவ்வலை ஆரிக்கில் தோன்றும் மின்முனைப்பியக்க நீக்க நிலையை குறிக்கும். மின்முனைப்பியக்க நீக்க நிலையை குறிக்கும். இது ஒரு சிறிய மேல்நோக்கிய அலையாகும். இது ஒரு சிறிய மேல்நோக்கிய அலையாகும். It is a small upward wave. இது ஒரு சிறிய மேல்நோக்கிய அலையாகும். And indicates the depolarization of the atria. And indicates the depolarization of the atria. இவ்வலை ஆரிக்கிளில் தோன்றும் மின்முனைப்பியக்க நீக்க நிலையை குறிக்கும். This is the time taken for the excitation to spread through atria from SA node. Spread through atria from SA node. Atria from SA node. அதாவது இது சைனோ ஆரிக்குலார் கணுவில் தோன்றிய தூண்டல் ஆரிக்கிள்களில் பறவை எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிக்கிறது. This is the time taken for the excitation to spread through the atria from SA node. Atria from SA node. இது சைனோ ஆரிக்குலார் கணுவில் தோன்றிய தூண்டல் ஆரிக்கிள்களில் பறவை எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிக்கிறது. The contraction of both the atria lasts for around 0.8 to 1.0 செகண்ட். இரண்டு ஆரிக்கிள்களின் சுருக்கத்திற்கான கால அளவு 0.8 முதல் 0.1 வினாடி ஆகும். PQ interval is also known as the AV node delay. அதுக்கடுத்து PQ இடைவெளி, இன்டர்வல்னா இடைவெளி, அதாவது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் கணு தாமதம். AV node delay, டிலேனா தாமதம், ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் கணு தாமதம். It is the onset of P waves to the onset of QRS complex. இது P அலை தோன்றியது முதல் QRS கூட்டமைப்பு அலைகள் தோன்றும் வரை உள்ள இடைவெளி ஆகும். The PQ interval. What is the PQ interval? It is the onset of P wave to the onset of QRS complex is known as the PQ interval. அதாவது PQ இடைவெளி என்பது P அலை தோன்றியது முதல் QRS கூட்டமைப்பு அலைகள் தோன்றும் வரை உள்ள இடைவெளி ஆகும். This is from the start of the depolarization of the atria to the beginning of ventricular depolarization. இந்த நிலை ஆரிக்கிள்களின் முன்முனைப்பியக்க நீக்க நிலை தொடங்கி வென்ட்ரிக்கிள்களின் மின்முனைப்பியக்கம் வரை குறிப்பதாகும். This is from the start of depolarization of the atria to the beginning of ventricular depolarization. இந்நிலை ஆரிக்கிள்களின் முன்முனைப்பியக்க நீக்க நிலை தொடங்கி வென்ட்ரிக்கிள்களின் மின்முனைப்பியக்கம் வரை குறிப்பதாகும். It is the time taken for the impulse to travel from the atria to the ventricle. 0.12 to 0.21 second. 0.12 to 0.121 second. This is the important for the 1 mark question.
அதாவது ஆரிக்கிள்களிலிருந்து வென்ட்ரிக்கிள்களுக்கு தூண்டல் கடத்தப்படும் நேரத்தை இது குறிக்கிறது. அதாவது 0.12லிருந்து 0.21 வினாடி ஆகும். இம்பார்ட்டன்ட் ஃபார் த 1 மார்க் கொஸ்டின். இட் இஸ் த மெஷர் ஆஃப் ஏவி கண்டக்ஷன் டைம். இது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் முடிச்சு தூண்டலை கடத்தும் கால அளவாகும். 0.12 to 0.21 செகண்ட். அதாவது 0.112லிருந்து 0.21 வரை உள்ள வினாடி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. Then next go to the QRS complex, ventricular depolarization. QRS complex, ventricular depolarization. அதாவது QRS கூட்டமைப்பு வென்ட்ரிகுலார் மின்முனைப்பியக்க நீக்க நிலை. டீபோலரைசேஷன்னா மின்முனைப்பியக்க நீக்க நிலை. No separate wave for the atrial depolarization in the ECG is the visible. ECGயில் ஆரிக்குலார் மின்முனைப்பியக்க நீக்க நிலை காட்டும் தனியான அலை தெளிவாக புலப்படாது. No separate wave for atrial depolarization in the ECG is visible. ECGயில் ஆரிக்குலார் மின்முனைப்பியக்க நீக்க நிலையை காட்டும் தனியான அலை தெளிவாக புலப்படாது. The atrial depolarization occurs simultaneously with the ventricular depolarization. Ventricular depolarization. This is the important points. Atrial depolarization occurs simultaneously with the ventricular depolarization. ஆரிக்குலார் மற்றும் வென்ட்ரிகுலார் மின்முனைப்பியக்க நீக்கம் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. simultaneously, ஒரே நேரத்தில். The normal QRS complex latest for the 0.06 to 0.09 second. This is the important for the 1 mark question. QRS கூட்டின் கால அளவு 0.06லிருந்து 0.09 வினாடி ஆகும். Important 1 mark question. QRS complex is the shorter than the P wave. அதாவது இந்த QRS கூட்டமைப்பினுடைய கால அளவு P அலையை விட குறுகியது. Shorter than the P wave. Because the depolarization spread through the Purkinje fibers. ஏனெனில் மின்முனைப்பியக்க நீக்கம் பர்கின்ஜி நார்கள் வழியாக பரவுகிறது. Prolonged QRS wave indicates the delayed conduction through the ventricle, often caused due to the ventricular hypertrophy or due to the block in the branches of bundle of His. அதாவது QRS அலை தாமதமாக தூண்டல் கடத்தப்படுவதை குறிக்கிறது. நீண்ட QRS அலை தாமதமாக தூண்டல் கடத்தப்படுவதை குறிக்கிறது. இந்நிலை வென்ட்ரிக்கல் வீக்கமடைதல், அதாவது வென்ட்ரிகுலார் ஹைப்பர்ட்ரோபி அல்லது ஹிஸ்ஸின் கற்றை கிளைகளில் ஏற்பட்டுள்ள அடைப்பினால் ஏற்படுவது ஆகும். ஹிஸ்ஸின் கற்றை கிளையினால் ஏற்பட்டுள்ள அடைப்பினால் ஏற்படுவது ஆகும். This is the importance of the QRS complex. The next code is the ST segment. ST பகுதி. It is lies between the QRS complex and a T wave. இப்பகுதி QRS கூட்டமைப்பிற்கும் T அலைக்கும் இடையே அமைகிறது. It is the time during this which is the regions of the ventricles are the completely depolarized and they reflect their long plateau phase before the repolarization. அதாவது ST செக்மெண்ட் இப்பகுதி QRS கூட்டமைப்பின் T அலைக்கும் இப்பகுதி QRS கூட்டமைப்பிற்கும் T அலைக்கும் இடையே அமைகிறது. It is lies between the QRS complex and T wave. இந்த வென்ட்ரிக்கிள்களின் அனைத்து பகுதியும் மின்முனைப்பியக்கம் அடைந்த பின் மீண்டும் இத்தசையில் மின்முனைப்பியக்க மீட்சி நடைபெறும் முன் ஒரு சமமட்ட பகுதி உருவாகிறது. It is the time during which all regions of ventricles are the completely depolarized. அதாவது வென்ட்ரிக்கிள்களின் அனைத்து பகுதியும் மின்முனைப்பியக்க நீக்கம் அடைந்த பின்
மீண்டும் இதய தசையில் மின்முனைப்பியக்க மீட்சி நடைபெறும் முன் ஒரு சமமட்ட பகுதி உருவாகிறது. It is the time during which all regions of ventricle is completely depolarized and reflect a long plate pause before repolarization. In the heart muscle, the prolonged depolarization is due to the retardation of potassium efflux. அதாவது பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் குறைவதனால் ரிட்டார்டேஷன் potassium in the heart muscles, the prolonged depolarization due to retardation of potassium efflux. அதாவது பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் குறைவதனால் மின்முனைப்பியக்க காலம் கூடுகிறது. prolonged depolarization கூடுகிறது. and is the responsible for the plate. இதுவே சமமட்ட பகுதிக்கு காரணமாகும். The ST segment lasts for 0.09 second. ST பதிவின் கால அளவு 0.09 வினாடி ஆகும். 0.09 வினாடி ஆகும். அடுத்து நெக்ஸ்ட்டு டி வேவ் வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன். டி அலை வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க மீட்சி. இட் இஸ் ரெப்ரசன்ட் த வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன். இது வென்ட்ரிக்கிள்களில் ஏற்படும் மின்முனைப்பியக்க மீட்சி நிலையை குறிக்கிறது. The duration of this T wave is the longer than the QRS complex. அதாவது இது QRS கூட்டினை விட நீண்ட அலை. ஏனெனில் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க மீட்சியும் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க நீக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. Because the repolarization take place simultaneously through the ventricular depolarization. ஏனெனில் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க மீட்சியும் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க நீக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. டி அலையின் கால அளவு 0.2 to 0.4 வினாடிகள் ஆகும். டி அலையினுடைய டைம் டேக்கன், டி வேவ் டைம் டேக்கன் ரேஞ்ச் 0.2 to 0.4 seconds. So the T wave is also known as the ventricular repolarization. அது டி அலை வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க மீட்சி எனப்படுகிறது. It represents the ventricular repolarization. இது வென்ட்ரிகுலார் ஏற்படும் முன்முனைப்பியக்க மீட்சியை குறிக்கிறது. The duration of the T wave longer than the QRS complex. அதாவது இது QRS கூட்டினை விட நீண்ட அலை. Because the repolarization take place simultaneously throughout the ventricular depolarization. ஏனெனில் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க மீட்சியும் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க நீக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. டி அலையின் கால அளவு 0.2 முதல் 0.4 வினாடிகள் ஆகும். T waves time taken range from 0.2 to 0.4 seconds. This is the first step. This is the graph of normal ECG. The first one is the atrial depolarization. ஏற்றிய மின்முனைப்பியக்க நீக்கம் P wave.
This is the PQ interval இடைவெளி. Then this is the QRS complex. QRS complex. So the QRS complex this is the seconds time taken. This is the second, the 0.2. Then this the next one the QRS. So the first this the electrical impulse is the started from the SCA node. This is the P wave. Then this is the positive. Then come to this the small negative is known as the Q waves. After that, when this the waves is the carried by this the atrioventricular node. This is the QRS complex. அப்போ Qங்கிறது நெகட்டிவ், அப்புறம் ஏவி நோட்ஸ் வந்து அதை கலெக்ட் பண்ணி ஆறுங்கிறது இன்டர் பிட்வீன் திஸ் டூ வென்ட்ரிகுலார் செப்டம். அந்த வென்ட்ரிகுலார் இடை வால்வு சுவர், வென்ட்ரிகுலார் சுவர் வழியாக அந்த ஏவி நோட்லேருந்து பர்கின்ஜி சிஸ்டம், அதாவது பண்டில் ஆஃப் ஹிஸ், அந்த bundle of his is the conducted this the impulse, that is called as the R. அதாவது ஏவி முடிச்சிலிருந்து அந்த ஹிஸ்ஸின் கற்றை அந்த மின் தூண்டலை வந்து நான் கடத்துகிறது, அதுதான் ஆர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எஸ் ஹேவிங் திஸ் த ஸ்மால் இன்டர்வல் நெகட்டிவ், மறுபடியும் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்மால் இன்டர்வல். தென் ஹேவிங் திஸ் தி டி the ventricular repolarization. இது வென்ட்ரிகுலார் வந்து வென்ட்ரிகுலார் மின்னிணைப்பியக்க மீட்சி. அப்போ பர்கின்ஜி சிஸ்டம் மூலமாக என்ன ஆகுது, ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் த வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன். ஸ்ப்ரெட் ஆகி மறுபடியும் ரீபோலரைசேஷன் ஆகுது. அப்போ ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து வென்ட்ரிகுலார் டீபோலரைசேஷன், அதிலிருந்து மீட்சி ஆகிறது வென்ட்ரிகுலார் ரீபோலரைசேஷன். ஸோ ஃப்ரம் த electrical impulse from conducted from this auricle to ventricle. அப்போ P வேவ்ங்கிறது ஆரிக்கிள்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, ரைட் ஆரிக்கிள். ஸோ SCA நோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ SCA கணு அதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரெண்டு ஆரிக்கிள்லையும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் Qங்கிறது நெகட்டிவ், அதுக்கப்புறம் ஆர் பாசிட்டிவ், ப்ராமினன்ட் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் எஸ் நெகட்டிவ், அதுக்கப்புறம் டி அது பர்டிகுலர். இங்கே இந்த டீயில் பார்த்திங்கன்னா டீபோலரைசேஷன் நடக்குது, ரீபோலரைசேஷனும் நடக்குது. அப்போ வென்ட்ரிகுலார், இப்போ வென்ட்ரிக்கிளுக்கு போயிடுது. அப்போ இம்பல்ஸ் இஸ் த ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் த ஆரிக்கிள்ஸ் டு வென்ட்ரிக்கிள். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆரிக்கிள்லையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஏவி நோட் கண்டக்ட் பண்ணுது. ஏவி நோட்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு என்ட்ராகுது, அதுதான் ஆர். அந்த ஆறுங்கிறது தான் ஏவி நோட், ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் முடிச்சு கணுவிலேருந்து அதுக்கப்புறம் வென்ட்ரிக்கிளுக்கு போகுது. அதான் ஹிஸ்ஸின் கற்றை, பண்டில் ஆஃப் ஹிஸ். அதிலிருந்து பிரிகிறது தான் பர்கின்ஜி சிஸ்டம். ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸுக்கும் தனித்தனியாக போயிட்டு அது ஸ்மால் இன்டர்வல், அது எஸ். அதுக்கப்புறம் பர்டிகுலர் பிளேஸுக்கு, வென்ட்ரிக்கிளோட பர்டிகுலர் பிளேஸுக்கு போகிறது டி. அங்கே டீபோலரைசேஷன் ரீபோலரைசேஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ திஸ் இஸ் த கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ். இது மின் தூண்டல் கடத்தும் விகிதம், மின் தூண்டல் கடத்தும் வீதமாகும். ஸோ திஸ் இஸ் தி PQRST. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், PQRST அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பிங்கிறது டீபோலரைசேஷன், அதுதான் ஏற்றியல் டீபோலரைசேஷன், அதாவது ஏற்றியல் மின்மிணைப்பியக்க நீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து QRS காம்ப்ளெக்ஸ், QRS கூட்டமைப்புன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா PQ அப்படிங்கிறது இன்டர்வல் இடைவெளி. அடுத்து Qங்கிறது நெகட்டிவ், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அடுத்து ஆறுங்கிறது ப்ராமினன்ட் பாசிட்டிவ். P வந்து பாசிட்டிவ், Q வந்து நெகட்டிவ், அப்புறம் ஆர் பாசிட்டிவ், ப்ராமினன்ட் பாசிட்டிவ், எஸ் நெகட்டிவ், அப்புறம் T வந்து பாசிட்டிவ். இப்படி தான் ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கு. அடுத்து ஏறி இறங்கி போயிட்டுருக்கு இந்த கிராஃபு. அப்போ எஸ்டிங்கிறது பார்த்திங்கன்னா செக்மெண்ட்டு, QT எஸ்டி செக்மெண்ட், எஸ்டி துண்டில் வந்து QT இன்டர்வல் இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? த நெக்ஸ்ட்
The first one, the atrial depolarization initiated by the SCA node caused the P wave. இதுதான் P wave, green கலரில் கொடுத்துருக்காங்க P wave. அதாவது SCA கணுவால் துவக்கப்பட்ட மின் மிணைப்பியக்க நீக்கம் P அலையை உருவாக்குகிறது. அப்போ P அலை வந்து ஃபார்ம் ஆகுது. காசிங் தான் ஃபார்மிங், ப்ரொடியூஸ். அடுத்து செகண்டு, when the atrial depolarization complete, the impulse is delayed at the AV node. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்றியல் மின்மிணைப்பியக்க நீக்கம் நிறைவடைந்தவுடன் ஏவி கணுவில் மின் தூண்டல் தாமதப்படுத்தப்படுகிறது. இதான் ஏவி. ஏவியில் வந்து மின் தூண்டல் இருந்து என்ன ஆகுது, ஏவி கணுவில் மின் தூண்டல் தாமதப்படுத்தப்படுகிறது. அடுத்து தேர்ட் ஒன், the ventricular depolarization begins at apex causing the QRS complex atrial repolarization occur. வென்ட்ரிக்கிள் மின்மிணைப்பியக்க நீக்கம் நுனியிலிருந்து தொடங்குகிறது. இதுதான் வென்ட்ரிக்கிள் மின்மிணைப்பியக்க நீக்கம். வென்ட்ரிக்கிள் மின்மிணைப்பியக்க நீக்கம் நுனியிலிருந்து தொடங்குகிறது. இது QRS கூட்டமைப்புக்கு காரணமாகிறது. இதான் QRS கூட்டமைப்புக்கு காரணமாகிறது. ஏற்றியத்தில் மின்மிணைப்பியக்க நீக்கம் மீட்சி அடைகிறது. அதாவது ரீபோலரைசேஷன், மீட்சினா ரீபோலரைசேஷன் அடைகிறது. Then அடுத்து fourth one, the ventricular depolarization is complete. அப்போ fourth ஒன்ல என்ன ஆகுதுன்னா வென்ட்ரிக்கிள் மின்மிணைப்பியக்க நீக்கம் நிறைவடைகிறது. அடுத்து ஃபிஃப்த் ஒன், the ventricular repolarization begin the apex the causing the T wave. அதுக்கப்புறம் நுனியிலிருந்து தொடங்கும் வென்ட்ரிக்கிள்களின் மின்மிணைப்பியக்கம் மீட்சியின் விளைவாக டி அலை உருவாகிறது. லாஸ்ட்டாக என்னது, டி அலை வந்து உருவாகுது. அப்போ the ventricular repolarization begin apex causing the T wave. அதாவது நுனியில் தொடங்கும் வென்ட்ரிக்கிள் மின்மிணைப்பியக்க மீட்சியின் விளைவாக இறுதியாக டி அலை. அப்போ வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன்ஸ்னால தான் டி வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. டி வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட்டு, த வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் இஸ் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது, டி வேவ்லேருந்து கம்ப்ளீட் ஆயிடுது. த வென்ட்ரிக்கிள் மின்மிணைப்பியக்க மீட்சி நிறைவடைதல். ஸோ திஸ் ஆர் ஆல் த ஸ்டேஜஸ் ஆஃப் த எலக்ட்ரோகார்டியோகிராம். இது எலக்ட்ரோகார்டியோகிராமினுடைய நிலைகள் ஆகும். PQRS having this the 5 waves. These are all the stages of 5 waves. இவை PQRS-னுடைய அலைகளினுடைய நிலைகள் ஆகும். PQRS நிலையில் உள்ள அலையினுடைய நிலைகள் ஆகும். So the again and again with the help of this the electrical impulse, the heart get this the functioning. The record with the help of this the electrocardiogram. அப்போ இந்த அலையின் மூலமாக இந்த PQRS இந்த அலையின் மூலமாக இதயம் மீண்டும் மீண்டும் சுருங்கி விரிகிறது. இதை இந்த எலக்ட்ரோகார்டியோகிராம் மூலம் இது பதிவு செய்யப்படுகிறது. எலக்ட்ரோகார்டியோகிராம் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். த நெக்ஸ்ட் கோ டு த double circulation. Next go to the double circulation. இரட்டை சுற்றோட்டம். The circulation of the blood was the first described by William Harvey 1628. இரத்த சுற்றோட்டம் முதலில் விளக்கியவர் வில்லியம் ஹார்வி 1628. இரத்த சுற்றோட்டத்தை முதலில் விளக்கியவர் வில்லியம் ஹார்வி ஆவார் 1628. The circulation of the blood was the first described by the William Harvey 1628. This is important for the 1 mark question. There are the two types of the blood circulation in
vertebrate, single circulation and double circulation. Single circulation and double circulation. முதுகெலும்பு உள்ளவைகளில் இரண்டு வகையான சுற்றோட்டங்கள் காணப்படுகின்றன. அவை ஒற்றை சுற்றோட்டம் மற்றும் இரட்டை சுற்றோட்டம். The first one, the blood circulate the twice through this the heart, the first on the right side. First on the blood circulates twice through their heart, the first on the right side, then on the left side to complete one cardiac cycle. To complete one cardiac cycle. This is the important for the 2 mark question. இதயத்தின் வழியாக இரத்தம் இரு முறை சுற்றுகிறது. முதலாவது சுற்று இதயத்தின் வலதுபுறமும் இரண்டாவது சுற்று இதயத்தின் இடதுபுறமும் நடைபெறுகிறது. This is the importance of this. This is the completion of the one cardiac cycle. இது இதயத்தினுடைய ஒரு சுற்று. இது இதய சுற்று எனப்படுகிறது. ஒரு சுற்று முழுமையடைகிறது. இந்த இதயத்தின் ஒரு சுற்று முழுமையடைதல் எனப்படுகிறது. The blood circulates there twice through their heart, the first on the right side, then on the left side to complete one cardiac cycle. இதயத்தின் ஒரு சுழற்சி என்பது இதயத்தின் வழியாக இரத்தம் இருமுறை சுற்றுகிறது. முதலாவது சுற்று இதயத்தின் வலதுபுறமும் இரண்டாவது சுற்று இதயத்தின் இடதுபுறமும் நடைகிறது. இது முழுமையடையும் பொழுது இதயத்தின் ஒரு முழுமையான சுழற்சி எனப்படுகிறது. இதய இயக்க சுழற்சி எனப்படுகிறது. இதய இயக்க சுழற்சி எனப்படுகிறது. இதய இயக்க ஒரு சுழற்சி எனப்படுகிறது. Then the complete double circulation. The complete double circulation, the complete double blood circulation is more prominent in mammals because of the complete partition of all the chambers, auricle and ventricle in the heart. அதாவது பாலூட்டிகளில் தெளிவான இரட்டை சுற்றோட்டம் நடைபெறுகிறது. இதயத்தின் அனைத்து அறைகளும் அதாவது ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் முழுமையாக பிரிக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணம். The complete double circulation, the complete double blood circulation is more prominent in mammals because of the complete partition of all the chambers, auricle and ventricles in the heart. அதாவது பாலூட்டிகளில் தெளிவான இரட்டை சுற்றோட்டம் நடைபெறுகிறது. இதயத்தின் அனைத்து அறைகளும் அதாவது ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள் முழுமையாக பிரிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணமாகும். Then the double circulation have what are the double circulation? They having this what is meant by double circulation? The double circulation means having this two circulation. One is the systemic circulation. Another one is the pulmonary circulation. That is called as the double circulation, double complete circulation. இவற்றை இரட்டை முழுமையான சுற்றோட்டம் எனப்படுகிறது. The first one is the systemic circulation. The double circulation having this the two circulation. One is having this the systemic circulation, another one is the pulmonary circulation. அதாவது இரட்டை சுற்றோட்டத்தில் இரண்டு சுற்றோட்டம் காணப்படுகிறது. ஒன்று சிஸ்டமிக் சுற்றோட்டம், மற்றொன்று நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. The first one is the systemic circulation. In systemic circulation, the oxygenated blood entering the aorta from the left ventricle is carried by the network of the arterioles, capillaries to the tissues. Then the deoxygenated blood from the tissues is collected by the venules, veins and vena cava and emptied to the right atrium. In this the circulation is known as the systemic circulation. அதாவது சிஸ்டமிக் சுற்றோட்டத்தில் ஆக்சிஜன் கொண்ட இரத்தம் இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து பெருந்தமனிக்குள் சென்று நுண்தமனிகள் இரத்த நுண்ணாளங்கள் வழியாக திசுக்களை அடைகின்றன. திசுக்களில் உள்ள ஆக்சிஜனற்ற பரிமாற்றத்திற்கு பிறகு ஆஃப்டர் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பரிமாற்றத்திற்கு பிறகு
ஆக்சிஜனற்ற இரத்தம் திசுக்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு நுண்சிரைகள், சிரைகள் மற்றும் பெரும் சிரைகள் வழியாக வலது ஆரிக்கிள்களை அடைகிறது. இந்த சர்க்குலேஷன், இந்த சுற்றோட்டம் சிஸ்டமிக் சுற்றோட்டம் எனப்படுகிறது. அது இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து வலது ஆரிக்கிளை முடிகிறது. இடது வென்ட்ரிக்கிளில் ஆரம்பித்து வலது ஆரிக்கிளில் முடிகிறது. இது சிஸ்டமிக் சுற்றோட்டம் எனப்படுகிறது. அது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இஸ் த ஸ்டார்டட் ஃப்ரம் த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டு ரைட் ஆரிக்கிள். The next one is the pulmonary circulation. Next one is the pulmonary circulation. In pulmonary circulation, the blood from the heart, right ventricle is taken to the lungs by the pulmonary artery, and the oxygenated blood from the lungs is emptied to the left auricle by the pulmonary vein. So in this the circulation is known as the pulmonary circulation. Pulmonary circulation, அதாவது நுரையீரல் சுற்றோட்டம் என்பது வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரல் தமனியின் மூலம் ஆக்சிஜனற்ற இரத்தம் நுரையீரலை அடையும். அங்கு வாயு பரிமாற்றம், the lungs it take place in the gas exchange. அது நுரையீரல் அடைந்த பிறகு, அங்கு வாயு பரிமாற்றம் நடந்த பிறகு நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் கொண்ட இரத்தம் நுரையீரல் சிரை மூலம் இடது ஆரிக்கிளை வந்து அடையும். இந்த சுற்றோட்டம் நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. The pulmonary circulation is take place from the right ventricle to left auricle. Right ventricle to left auricle. அதாவது நுரையீரல் சுற்றோட்டம் வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து இடது ஆரிக்கிள் வரை நடைபெறுகிறது. இடது ஆரிக்கிள் வரை நடைபெறுகிறது. This is the importance of this. இவ்வாறு வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து இரத்தம் நுரையீரல் வழியாக மீண்டும் இடது ஆரிக்கிளை சென்றடைவது நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. ஓகே. Then the completely separate the circuit have an important advantage. இரத்தம் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் முற்றிலுமாக பிரிக்கப்பட்டுள்ள இவ்விரு சுற்றோட்டங்களும் முக்கிய மேன்மையுடையன. அட்வான்டேஜ் மேன்மையுடையன. The different pressures are maintained in the pulmonary and the systemic circulation. Why is the advantages? அதாவது இந்த சுற்றோட்டங்களில் வெவ்வேறு இரத்த அழுத்தங்களை கொண்டுள்ளன. இந்த இரண்டு சுற்றோட்டங்கள், அதாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்டு பல்மோனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சுற்றோட்டம் மற்றும் நுரையீரல் இச்சுற்றோட்டத்தில் வெவ்வேறு இரத்த அழுத்தங்கள் கொண்டுள்ளன. The different pressure are maintained in the pulmonary and systemic circulation. Why is the advantages? The வேறுபட்ட அழுத்தங்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை? Why is this advantages? இரு வேறுபட்ட அழுத்தங்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை? The first one, pulmonary circulation. In the lungs, the capillaries must be very thin to allow the gas exchange. அதாவது வாயு பரிமாற்றம் எளிதில் நடைபெற நுரையீரலின் நுண்ணறையில் உள்ள இரத்த நுண்ணாளங்கள் மிக மென்மையானதாக இருத்தல் வேண்டும். But if the blood flows through the thin capillaries under the high pressure, the fluid can leak through or the rupture the capillary walls and can accumulate in the tissues. ஆனால் அதிக அழுத்தத்தில் இந்த இரத்த நுண்ணாளங்களுக்குள் இரத்தம் பாயும் பொழுது இரத்த நாளங்கள் சிதைவடைந்து திசுக்களில் இரத்தம் சேர்ந்துவிடும் அபாயமும் உள்ளது. திசுக்களில் இரத்தம் சேர்ந்துவிடும் அபாயமும் உள்ளது. இச்சிதைவினால் சுவாச வாயுக்கள் விரவி பரவும் தொலைவு அதிகரித்து அவ்வாயுக்களின் பரிமாற்றத்திறன் குறையும். This increase the diffusion distance and reduce the efficiency of the gas exchange.
எனவே இச்சிதைவினால் சுவாச வாயுக்கள் விரைவி பரவும் தொலைவு அதிகரித்து அவ்வாயுக்களின் பரிமாற்றத்திறன் குறையும். ஸோ அதனால் நுரையீரல் இரத்த ஓட்டம் குறைவான இரத்த அழுத்தத்தை கொண்டுள்ளது. அதனால்தான் so the lungs capillaries, the lungs circulation having this the low level of the blood pressure. The lungs blood circulation have the low level of the blood circulation. எனவே நுரையீரல் இரத்த ஓட்டம் குறைவான இரத்த அழுத்தத்தை கொண்டுள்ளது. In contrast, the high pressure require for the force blood through this long systematic circuits. இதற்கு மாறாக உடல் சுற்றோட்டம் அதாவது சிஸ்டமிக் சுற்றோட்டத்தில் இரத்தத்தை விசையுடன் செலுத்த அதிக அழுத்தம் தேவைப்படுகிறது. Hence the arteries the close to the heart to have increased the pressure than the arteries. Hence the arteries close to the heart wall increase the pressure than the arteries away from the heart. Hence the arteries the close to the heart have increased pressure than the arteries away from the heart. அதாவது எனவே தான் இதயத்திற்கு தொலைவில் உள்ள தமனிகளை விட அருகிலுள்ள தமனிகளின் அதிக அழுத்தம் காணப்படுகிறது. Hence the arteries close to the heart have increased pressure than the arteries away from the heart. எனவே தான் இதயத்திற்கு தொலைவில் உள்ள தமனிகளை விட அருகிலுள்ள தமனிகளின் அதிக அழுத்தம் காணப்படுகிறது. The completely separate the circuit, the pulmonary and the systemic, allow thus the two different demand to be met with. இவ்வாறு இருவேறுபட்ட அழுத்த தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த இரத்த சுற்றோட்டங்களில் அமைந்துள்ளது. So the generally pulmonary circulation having this the low blood pressure. The pulmonary circulation generally having this the low blood pressure, but systemic circulation generally have this the high blood pressure. பொதுவாக நுரையீரல் சுற்றோட்டத்தில் இரத்த அழுத்தம் குறைவாகவும் சிஸ்டமிக் சுற்றோட்டத்தில் இரத்த அழுத்தம் அதிகமாகவும் காணப்படுகிறது. அந்த சிஸ்டமிக் சுற்றோட்டத்தில் இரத்த அழுத்தம் அதிகமாக காணப்படுகிறது. பொதுவாக அதில் இதயத்திற்கு தொலைவில் உள்ள தமனிகளை விட அருகில் உள்ள தமனிகளில் அதிக அழுத்தம் காணப்படுகிறது. எதில்? சிஸ்டமிக் சுற்றோட்டத்தில். பர்டிகுலர்லி the systemic circulation arteries close to the heart to have increased the pressure than the arteries away from the heart. This is the importance of this. Now come to this the diagram. This is the diagrammatic position
representations of this first one single circulation. This is the single circulation. அதாவது இவை ஒற்றை இரத்த ஓட்ட மண்டலம். Then second one B double circulation. இது இரட்டை இரத்த ஓட்ட மண்டலத்தை குறிக்கிறது. இது வந்து என்னது single circulation, single blood circulation. ஒற்றை இரத்த ஓட்ட மண்டலம். For example, this is the heart. The blood is the blood flow have the only one direction. அதாவது இரத்த ஓட்டமானது ஒரு திசையை நோக்கி செல்கிறது. அப்போ the blood is the start from the heart, then enter to this gill capillaries, செவுள் இரத்த நுண்ணாளங்கள். இப்போ எடுத்துக்காட்டு ஒற்றை சுற்றோட்ட மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சொல்லலாம், மீன்கள். இப்போ மீன்கள் வந்து ஒற்றை இரத்த சுற்றோட்ட மண்டலத்துக்கு எடுத்துக்காட்டு. அப்போ ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஆரிக்கிள், ஒன்லி வென்ட்ரிக்கிள். இப்போ மீன்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள் மட்டும்தான் இருக்கும். அப்போ the blood is the first flow from the one direction, first enter to this the gill capillaries. அப்போ ரத்தமானது ஃபஸ்ட்டு இதயத்திலிருந்து எங்கே போகுதுன்னா செவுள் இரத்த நுண்ணாளங்களுக்கு போகுது. then after that is the supply to the various parts of the body, உடலின் பல பாகங்களுக்கு. அப்போ அசுத்த ரத்தமானது செவுள்களுக்கு போயிட்டு அங்கே சுத்த ரத்தமாக மாறுது. இந்த deoxygenated blood is the converted into oxygenated blood, then the supply to the various parts of the body, உடலின் பல பாகங்களுக்கு சென்றடைகிறது. then the other capillaries, மற்ற எங்கே போகுது, மற்ற அனைத்து இரத்த நுண்ணாளங்களுக்கு செல்கிறது. இங்கே என்னது கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுது, வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. uptake the oxygen and release the carbon dioxide. ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்போ என்ன பிளட்டாக மாறுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அசுத்தமான ரத்தம் ஆக்சிஜனேற்ற ரத்தமாக மாறி then again is come to this the heart, அது மறுபடியும் இதயத்திற்கு வருகிறது. in this the circulation is known as the single circulation, ஒற்றை இரத்த ஓட்டம் எனப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஃபிஷ், மீன்கள், fishes. then second one is the double circulation, generally having this the mammals, பாலூட்டிகளில் பார்த்தீங்கன்னா டபுள் சர்க்குலேஷன் ஆகுது. entirely separate the four chamber, upper two auricle, lower two ventricle. மேலே இருக்க ரெண்டு சாம்பர்ஸும் ஆரிக்கிள்ங்கிறோம், கீழே இருக்க ரெண்டு சாம்பர்ஸும் வென்ட்ரிக்கிள்ங்கிறோம். அப்போ ரைட் சைடு ஃபுல்லாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அதாவது ஆக்சிஜனேற்ற ரத்தம். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஆக்சிஜனேட்டட் பிளட்டு, அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தம் அப்படின்னு பிரிச்சிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ சர்க்குலேஷன். இந்த டபுள் சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்குலேஷன்ஸ் இருக்குது. இரட்டை சுற்றோட்டத்தில் இரண்டு வகையான சுற்றோட்டம் இருக்குது. அதில் ஒன் இஸ் ஹேவிங் திஸ் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அனதர் ஒன் இஸ் த பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன்னா, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது இடது வென்ட்ரிக்கிளில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதான் இடது வென்ட்ரிக்கிள். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் மூலமாக அயோர்ட்டா மூலமாக போகுது. அயோர்ட்டா மூலமாக எடுத்துகிட்டு போயிட்டு உடலின் பல பாகம், தென் சப்ளை டு த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அப்புறம் எங்கே போகுது, ஃபைனலாக டிஷ்யூஸுக்கு போயிட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுது. அப்போ பிளட்டில் இருக்க ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துக்கிட்டு எதை ரிலீஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணுறப்ப அங்கேருந்து வென்யூல்ஸு, வெயின்ஸு இதெல்லாம் சேர்ந்து இன்ஃபீரியர் வெனகா, சுப்பீரியர் வெனகாவாக மாறி எங்கே போகுது, ரைட் ஆரிக்கிள்ஸில் ஓப்பன் ஆகுது. in this circulation is known as the systemic circulation. இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், சிஸ்டமிக் சுற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிளிருந்து அயோர்ட்டா, ஆர்ட்ரிஸ், மெட்டா ஆர்ட்ரிஸ், ஆர்ட்ரியோல்ஸ் இது மாதிரிலாம் பிரிஞ்சு கேஸ் எக்ஸ்சேஞ்ச், ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி மறுபடியும் வென்யூல்ஸ், வெயின்ஸாக மாறி இன்ஃபீரியர் வினகா, சுப்பீரியர் வினகாவா, கீழ்ப்பெருஞ்சிரை, மேற்பெருஞ்சிரையாக மாறி வலது ஆரிக்கிளில் திறக்குது. இது ஒரு சுற்றோட்டம். இது சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அது சிஸ்டமிக் சுற்றோட்டம் எனப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இஸ் பல்மோனரி சர்க்குலேஷன். இந்த பல்மோனரி சர்க்குலேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரைட் வென்ட்ரிக்கிள், அதாவது வலது வென்ட்ரிக்கிளில் ஸ்டார்ட் ஆகுது. வலது வென்ட்ரிக்கிளில் ஸ்டார்ட் ஆகி பல்மோனரி ஆர்ட்ரி, அதாவது நுரையீரல் தமனி ரெண்டாக பிரிஞ்சு அது நுரையீரலுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் கேஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆகுது. அப்போ இதில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகுது எங்கே, ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து, வலது வென்ட்ரிக்கிள்லேருந்து.
ஆக்சிஜனற்ற ரத்தம் அங்கே போயிட்டு வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. நுரையீரலில் வாயு பரிமாற்றம் நடந்து அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த ரத்தத்தில் கலக்கிறதுனால அது ஆக்சிஜனற்ற பிளட்டு. When the carbon dioxide release, then after that uptake the oxygen when mixed to the blood is known as the oxygenated blood, then carried by the pulmonary vein. அப்போ நுரையீரல் சிரை வழியாக எடுத்துகிட்டு வந்து then finally open to the left auricle, இடது ஆரிக்கிளில் ஓப்பன் ஆகுது. In this the circulation is known as the pulmonary circulation. இதான் வந்து என்ன சொல்கிறோம், நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. So the double circulation have this there two. One is the systemic circulation, another one is the pulmonary circulation. அதாவது இரட்டை சுற்றோட்டத்தில் ரெண்டு சுற்றோட்டம் காணப்படுகிறது. ஒன்று சிஸ்டமிக் சுற்றோட்டம், இன்னொன்று நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. Now go to the Tamil medium students. Electrocardiogram. Electrocardiogram ECG. எலக்ட்ரோகார்டியோகிராம் ECG என்பது குறிப்பிட்ட காலத்தில் இதயத்தில் ஏற்படும் மின்திறன் மாற்றங்களை பதிவு செய்யும் கருவியாகும். 2 மார்க் கொஸ்டின். தோல், கைகள், கால்கள் மற்றும் மார்பு பகுதியில் மின்முனைகளை பொருத்தி மின்திறன் பதிவு செய்யப்படுகிறது. இது ஒரு இதய சுழற்சியில் இதயத்தில் மின்திறன் ஏற்படும் மாற்றங்களை இக்கருவி பதிவு செய்கிறது. இதய சுழற்சியின் போது இதய துடிப்பை துவங்குவது வலது ஆரிக்கிளில் உள்ள சிறப்பு தசை மடிப்புகளால் ஆன சைனோ ஆரிக்குலார் கணுவாகும். இந்த இயக்கம் அலையாக இதயத்தில் பரவுகிறது. ECGயில் காணப்படும் அலைகள் இதயம் சுருங்குவதால் ஏற்படுகிறது அல்ல. இது மின்முனைப்பியக்க நீக்கத்தால் ஏற்படுவது டீபோலரைசேஷனால் ஏற்படுவதாகும். இதய தசை சுருங்க துவங்கும் முன்பே மின்முனைப்பியக்க நீக்க அலை தோன்றுகிறது. ஒரு சாதாரண ECGயில் 3 அலைகள் காணப்படும். ஒன்று P அலை, மற்றொன்று QRS கூட்டமைப்பு, மற்றொன்று T அலை என குறிப்பிடப்படுகிறது. PQRST கூட்டமைப்பு ECGயில் கட்ட வரைபடம் காண்பிக்கப்பட்டுள்ளது. முதலில் P அலை ஆரிக்குலார் மின்முனைப்பியக்க நீக்கம். இவ்வளை ஆரிக்கில் தோன்றும் மின்முனைப்பியக்க நீக்க நிலையை டீபோலரைசேஷன் குறிக்கும். இது ஒரு சிறிய மேல்நோக்கிய அலையாகும். இது சைனோ ஆரிக்குலார் கணுவில் தோன்றி தூண்டல் ஆரிக்கில் பரவ எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிக்கிறது. இது சைனோ ஆரிக்குலார் கணுவில் தோன்றிய தூண்டல் ஆரிக்கிள்களில் பரவ எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிக்கிறது. 2 ஆரிக்கிள்களில் சுருக்கத்திற்கான கால அளவு 0.08 முதல் 0.1 வினாடி ஆகும். அடுத்து PQ இடைவெளி ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் கணு தாமதம் AV நோட் டிலே. இது P அலை தோன்றியது முதல் QRS கூட்டமைப்பு அலைகள் தோன்றும் வரை உள்ள இடைவெளி ஆகும். இந்நிலையில் இந்த ஆரிக்கிள்களில் இந்நிலை ஆரிக்கிள்களின் மின்முனைப்பியக்க நீக்க நிலை தொடங்கி வென்ட்ரிக்கிள்களின் மின்முனைப்பியக்க நீக்க நிலை தொடங்கி
வென்ட்ரிக்கிள்களின் மின்மிணைப்பு இயக்கம் வரை குறிப்பதாகும். ஆரிக்கிள்களிலிருந்து வென்ட்ரிக்கிள்களுக்கு தூண்டல் கடத்தப்படும் நேரத்தை இது குறிக்கிறது. 0.12 முதல் 0.21 வினாடி. இது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் முடிச்சு தூண்டலை கடத்தும் கால அளவாகும். அடுத்து QRS கூட்டமைப்பு, வென்ட்ரிகுலார் மின்முனைப்பு இயக்க நிலை. ECGயில் ஆரிக்குலார் மின்முனைப்பு இயக்க நீக்க நிலையை காட்டும் தனியான அலை தெளிவாக புலப்படாது. ஆரிக்குலார் மற்றும் வென்ட்ரிகுலார் மின்முனைப்பு இயக்க நீக்கம் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. QRSஇன் கூட்டின் கால அளவு 0.06 முதல் 0.09 வினாடிகள் ஆகும். இது 1 மார்க் கொஸ்டின். தென் இந்த QRS கூட்டமைப்பில் கால அளவு P அலையை விட குறுகியது, எனில் மின்முனைப்பு இயக்க நீக்கம் பர்கின்ஜி நார்கள் வழியாக பரவுகிறது. நீண்ட QRS அலை தாமதமாக தூண்டல் கடத்தப்படுவதை இது நீண்ட QRS அலை தாமதமாக தூண்டல் கடத்தப்படுவதை குறிக்கின்றது. இந்நிலை வென்ட்ரிக்கிள் வீக்கமடைதல் அல்லது ஹிஸ்ஸின் கற்றை கிளைகளில் ஏற்பட்டுள்ள அடைப்பினால் ஏற்படுவது ஆகும். அடுத்து ST பகுதி, ST செக்மெண்ட். இப்பகுதி QRS கூட்டமைப்பிற்கும் T அலைக்கும் இடையே அமைகிறது. வென்ட்ரிக்கிள்களின் அனைத்து பகுதியும் முன்மிணைப்பு இயக்கம் அடைந்த பின் மீண்டும் இதய தசையில் முன்மிணைப்பு இயக்க மீட்சி நடைபெறும் முன் ஒரு சமமட்ட பகுதி ST உருவாகிறது. பொட்டாசியம் அயனி K+ வெளியேற்றம் குறைவதனால் மின்முனைப்பு இயக்க காலம் கூடுகிறது. மின்முனைப்பு இயக்க நீட்சி காலம் கூடுகிறது. அதாவது பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் குறைவதனால் மின்முனைப்பு இயக்க நீட்சி காலம் கூடுகிறது. இதுவே சமமட்ட பகுதிக்கு காரணமாகும். ST பதிவின் கால அளவு 0.09 வினாடி ஆகும். அடுத்து T அலை, வென்ட்ரிகுலார் முனைப்பு இயக்க மீட்சி. இது வென்ட்ரிக்கிள் ஏற்படும் மின்முனைப்பு இயக்க நீக்க நிலையை குறிக்கிறது. இது QRS கூட்டினை விட நீண்ட அலை, ஏனெனில் வென்ட்ரிகுலார் முனைப்பு இயக்க மீட்சியும் வென்ட்ரிகுலார் முனைப்பு இயக்க நீக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. T அலையின் கால அளவு 0.2 முதல் 0.4 வினாடி ஆகும். இதே போன்று இந்த PQRS என்ற அந்த அலையின் மூலமாக இதயத்துறையின் மின்முனைப்பு இயக்க நீட்சி மற்றும் மின்முனைப்பு இயக்க மீட்சியின் மூலமாக இதயம் செயல்படுகிறது. இவற்றை கண்டறிவது பதிவு செய்ய எலக்ட்ரோகார்டியோகிராம் உதவுகிறது. அடுத்து இரட்டை சுற்றோட்டம். இந்த இரத்த சுற்றோட்டத்தை முதலில் விளக்கியவர் வில்லியம் ஹர்வி 1628 ஆவார். இது முதுகெலும்புகள் உள்ளவைகளில் 2 வகை சுற்றோட்டங்கள் நடைபெறுகின்றன. அவை ஒற்றை சுற்றோட்டம் மற்றும் இரட்டை சுற்றோட்டம் ஆகும். இதயத்தின் வழியாக இரத்தம் இருமுறை சுற்றுகிறது. முதலாவது சுற்று இதயத்தின் வலதுபுறமும், இரண்டாவது சுற்று இதயத்தின் இடதுபுறமும் நடைபெறுகிறது. பாலூட்டிகளில் தெளிவான இரட்டை சுற்றோட்டம் நடைபெறுகிறது. இதயத்தின் அனைத்து அறைகளும், அதாவது ஆரிக்கிள் மற்றும் வென்ட்ரிக்கிள்கள் முழுமையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் இரட்டை சுற்றோட்டத்திற்கான காரணம் ஆகும். அதாவது இரட்டை சுற்றோட்டம் 2 சுற்றோட்டம் காணப்படுகிறது. இரட்டை சுற்றோட்டத்தில் ஒன்று சிஸ்டமிக் சுற்றோட்டம், மற்றொன்று நுரையீரல் சுற்றோட்டம். சிஸ்டமிக் சுற்றோட்டம் ஆக்சிஜன் கொண்ட இரத்தம் இடது வென்ட்ரிக்கிள்களிலிருந்து பெருந்தமனிக்குள் சென்று நுண்தமனிகள் இரத்த நுண்ணாளங்கள் வழியாக திசுக்களை அடைகின்றன. பிறகு வாயு பரிமாற்றம் அடைந்து ஆக்சிஜனற்ற இரத்தம் திசுக்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு நுண்சிரைகள், சிரைகள் மற்றும்
பெரும் சிரைகள் வழியாக வலது ஆரிக்கிள்களை அடைக்கிறது. அப்போ இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து வலது ஆரிக்கிள் வரை நடைபெறுவது சிஸ்டமிக் சுற்றோட்டம் எனப்படுகிறது. அடுத்து நுரையீரல் சுற்றோட்டம். நுரையீரல் சுற்றோட்டத்தில் வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து நுரையீரல் தமனியின் மூலம் ஆக்சிஜனற்ற இரத்தம் நுரையீரலை அடையும். பிறகு வாயு பரிமாற்றம் நடைபெற்று நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் கொண்ட இரத்தம் நுரையீரல் சிரைகள் மூலம் இடது ஆரிக்கிளை வந்து அடையும். இவ்வாறு வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து இரத்தம் நுரையீரல் வழியாக மீண்டும் இடது ஆரிக்கிளை சென்றடைவதை நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. இரத்தம் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் முற்றிலுமாக பிரிக்கப்பட்டுள்ள இவ்விரு சுற்றோட்டங்களும் முக்கிய மேன்மையுடையன. இச்சுற்றோட்டங்கள் வெவ்வேறு இரத்த அழுத்தங்களை கொண்டுள்ளன. வேறுபட்ட அழுத்தங்கள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை? பரிமாற்றம், அதாவது வாயு பரிமாற்றம் எளிதில் நடைபெற நுரையீரலின் நுண்ணறையில் உள்ள இரத்த நுண்ணாளங்கள் மிக மென்மையானதாக இருத்தல் வேண்டும். ஆனால் அதிக அழுத்தத்தில் இரத்த நுண்ணாளங்களுக்குள் இரத்தம் பாயும் போது இந்நாளங்கள் சிதைவடைந்து திசுவில் இரத்தம் சேர்ந்து விடும் அபாயமும் உள்ளது. இச்சிதைவினால் சுவாச வாயுக்கள் விரைவி பரவும் தொலைவு அதிகரித்து அவ்வாயுக்களில் வாயு பரிமாற்ற திறன் குறையும். எனவே நுரையீரல் இரத்த ஓட்டம் குறைவான இரத்த அழுத்தத்தை கொண்டுள்ளது. நுரையீரல் இரத்த ஓட்டத்தில் குறைவான இரத்த அழுத்தம் கொண்டுள்ளது. இதற்கு மாறாக உடல் சுற்றோட்ட பாதைக்குள், அதாவது சிஸ்டமிக் சுற்றோட்டம், உடல் சுற்றோட்ட பாதைக்குள் இதற்கு மாறாக உடல் சுற்றோட்ட பாதை, அதாவது சிஸ்டமிக் சுற்றோட்டம், இரத்தத்தை விசையுடன் செலுத்த அதிக அழுத்தம் தேவைப்படுகிறது. எனவே தான் இதயத்திற்கு தொலைவில் உள்ள தமனிகளை விட அருகில் உள்ள தமனிகளில் அதிக அழுத்தம் காணப்படுகிறது. இவ்வாறு ஒரு வேறுபட்ட அழுத்தத்தை தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த இரட்டை சுற்றோட்டங்கள் அமைந்துள்ளன. அப்போ நுரையீரல் சுற்றோட்டத்தில் இரத்த அழுத்தம் குறைவாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி உடல் சுற்றோட்டம் பாதை அல்லது சிஸ்டமிக் சுற்றோட்டத்தில் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்க வேண்டும். முக்கியமாக சிஸ்டமிக் சுற்றோட்டம், உடல் சுற்றோட்டத்தில் இதயத்திற்கு தொலைவில் உள்ள தமனிகளை விட அருகில் உள்ள தமனிகளில் அதிக அழுத்தம் காணப்படுகிறது. இது ஒற்றை சுற்றோட்டம். எடுத்துக்காட்டு மீன்களுடைய இதயம் ஒரு ஆரிக்கிள் ஒரு வென்ட்ரிக்கிள் காணப்படுகிறது. அப்போ ஆரிக்கிளில் இருக்கக்கூடிய அசுத்த ரத்தம் இதயத்திலிருந்து ஃபஸ்ட்டு செவுள் இரத்த நுண்ணாளங்களுக்கு சென்று அங்கு வாயு பரிமாற்றம் நடைபெற்று சுத்த ரத்தம் ஆக்சிஜன் ரத்தமாக மாற்றமடைந்து பிறகு உடலின் பல பாகங்களுக்கு சென்றடைந்து அங்கே என்ன பண்ணுறோம், வாயு பரிமாற்றம், திசுக்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. பிறகு அது ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனற்ற இரத்தமாக மாற்றமடைந்து அந்த ஆக்சிஜனற்ற இரத்தம் மீண்டும் இதயத்திற்கு வருகிறது. இது ஒற்றை சுற்றோட்டம். எடுத்துக்காட்டு மீன்கள். இது இரட்டை சுற்றோட்டம். இரட்டை சுற்றோட்டத்தில் பார்த்திங்கன்னா இதயம் 4 அறைகளை கொண்டது. வலதுபுறம் முழுவதுமாக அசுத்த ரத்தம், இடதுபுறம் முழுவதுமாக சுத்த ரத்தம். அப்போ இதில் ரெண்டு சுற்றோட்டம் காணப்படுகிறது. ஒன்று சிஸ்டமிக் சுற்றோட்டம், மற்றொன்று நுரையீரல் சுற்றோட்டம். சிஸ்டமிக் சுற்றோட்டங்கிறது இடது வென்ட்ரிக்கிளிருந்து ஆரம்பித்து மகாதமனின் வழியாக சுத்த ரத்தம் எடுத்து பெருந்தமனி, தமனி, அதாவது இடது வென்ட்ரிக்கிளிருந்து மகாதமனி, தமனி, நுண்தமனி மாதிரி பிரிஞ்சு உடலின் பல பாகங்களுக்கு, அதாவது திசுக்களுக்கு சென்று அங்கே வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஆக்சிஜன் திசுக்களுக்கு சென்று கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி இரத்தத்துடன் கலக்கிறப்ப அது அசுத்த ரத்தமாக மாற்றப்படுகிறது, ஆக்சிஜனற்ற ரத்தம். அப்புறம் நுண்சிரை அதாவது இவற்றினுடைய சிரை, அதாவது நுண்சிரைகள் சிரைகளாக மாற்றமடைந்து பிறகு அசுத்த ரத்தமானது கீழ்ப்பெருஞ்சிரை மேற்பெருஞ்சிரையின் மூலமாக வலது ஆரிக்கிளில் நுழைகிறது. அப்போ இடது வென்ட்ரிக்கிளிலிருந்து வலது ஆரிக்கிள் வரை இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னது, சிஸ்டமிக் சுற்றோட்டம் எனப்படுகிறது. அடுத்து நுரையீரல் சுற்றோட்டம் என்பது வலது வென்ட்ரிக்கிளிலிருந்து அசுத்த ரத்தமானது நுரையீரல் தமனி வழியாக எடுத்து செல்லப்பட்டு நுரையீரலுக்கு சென்று அங்கு வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. அங்கு கார்பன் டை ஆக்சைடை
விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜனை எடுத்து ஆக்சிஜன் வந்து பிளட்டோட ரத்தத்தோடு கலந்துச்சுன்னா அது ஆக்சிஜன் உள்ள ரத்தமாக மாறி அது நுரையீரல் சிரை வழியாக இடது வென்ட்ரிக்கிளை அடைகிறது. இது நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. நுரையீரல் சுற்றோட்டம் எனப்படுகிறது. இது வந்து உடல் பகுதி இரத்த ஓட்டம். இது இரட்டை சுற்றோட்டத்தினுடைய விளக்க வரைபடம். இது வந்து இடது வென்ட்ரிக்கிலிருந்து அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து பெருந்தமனி அயோர்ட்டா, தமனி நுண்தமனிகள், அது மெட்டா ஆர்ட்ரியோல்ஸு, அதுக்கப்புறம் உடலின் பகுதி நுண்ணாளங்களுக்கு செல்கிறது. அப்புறம் அங்கே வந்து டிஷ்யூஸுக்கு சப்ளை பண்ணோன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து சப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறுது. அதுக்கப்புறம் சிரைகள், அதாவது வெயின்ஸ் அண்டு வென்யூல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுது. சிரைகளும் நுண் சிரைகளும். அதுக்கப்புறம் பெருஞ்சிரைகள், கீழ்பெருஞ்சிரை, மேற்பெருஞ்சிரை, சுப்பீரியர் வினகவா, இன்ஃபீரியர் வினகவா மூலமாக எங்கே வருது, ரைட் ஆரிக்கலுக்கு வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்மனரி சர்க்குலேஷன், நுரையீரல் சுற்றோட்டம். இது வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிளிருந்து நுரையீரல் தமனி வழியாக போகுது. நுரையீரல் அது பல்மனரி ஆர்ட்ரி. அப்புறம் நுண்தமனி அது ஆர்ட்ரிவல்ஸாக மாறுது. அதுக்கப்புறம் லங்ஸுக்கு போகுது, நுரையீரலுக்கு போகுது. அங்கே வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. அதை கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நுண் சிரைகள் ஏன்னா மாறுது, வென்யூல்ஸு. அதுக்கப்புறம் நுரையீரல் சிரைகள் பல்மனரி வெயின்ஸாக மாறி அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே வருதுன்னா லெஃப்ட் ஆரிக்கிள், இடது ஆரிக்கிளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ தி ஹேவிங் இஸ் த டூ டைப் ஆஃப் த சர்க்குலேஷன், systemic circulation and pulmonary circulation. So that this class have the finish. The next class we can go to next topic. Thank you.